குட் மார்னிங் மேம். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் 2000 rupees கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லாரும் இப்போ க்ளே காம்படிஷன்ஸ்க்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு டாஸ்க் இருக்குது. என்னென்னா இங்கே இருக்கிற 4 கலர்ஸில் தான் நீங்கள் க்ளே காம்படிஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச என்ன ஐட்டம் வேணாலும் பண்ணலாம், பட் இந்த 4 கலர்ஸில் தான். ஓகே, 1 hour டைம் இருக்கு. இப்போ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், A team, B team, C team. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே நிறுத்திங்க. ஓகே, இப்போ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3, 2, 1 கோ. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் A team தான் இப்போ பண்ண போறீங்க. A team இப்போ பண்ண ஆரம்பிங்க. ஓகே மேம். ஆல்ஃபனியா என்னப்பா பண்ணலாம்? நம்ம வேணும்னா என்ன பண்ணலாம்? பிளான் யோசிச்சு வரலையாப்பா? ஆமாப்பா, நான் தான் தெரியும்னு சொன்னேன்னா நான் அப்படியே வந்துட்டேன். வேணும்னா நம்ம டால் பண்ணலாமா? டால் நல்லா இருக்கும்ல, க்யூட்டாக இருக்கும். டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டால் ஃபேஸ்க்கு இங்கே இது இல்லைனாலும் நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் டால் ஃபேஸ். ஓகே, நல்லா டால் ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்போ டால்க்கு ட்ரெஸ் பண்ணணும்ல, ட்ரெஸ்ஸுக்கு ரெட், இதுன்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ரெட் இந்த சைடில் இருக்கு. ஆரஞ்சு எடுத்து டால்க்கு ட்ரெஸ் பண்ணிடலாம். நம்ம ஐஸ்கிரீம் டால் பண்ணலாமாப்பா? ஐஸ்கிரீம் டால் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஓகே, இப்போ நம்ம டால் கோன். ஓகே, நல்ல வேலை இப்போயே ஐடியா சொன்னேன். இப்போ டாலோட ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோனுக்கு நம்ம ரெட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஐஸ்கிரீம் டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பேஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் ஐஸ்க்கு கொஞ்சோடி பர்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு போவும் பண்ண போகிறோம். நம்ம ஐஸ்கிரீம் டீமில் பண்ணலாம்ப்பா. எனக்கு இப்போ ஐடியா வந்துச்சு. டால் ஐஸ்கிரீம்ஸ் பண்ணலாமா? 2 டால் பண்ணுவோம். இது எப்படி கான்செப்ட்னா, ஒரு மதர் ஐஸ்கிரீம் டால் ஒரு பேபி ஐஸ்கிரீம் டாலோட ஹாப்பியாக நிற்கிறாங்க. ஓகேப்பா, நல்ல ஐடியா. நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை தெரியுமா? இப்போ வாய் ரெடி பண்ணிடலாம். வாய் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன, கொஞ்சம் நிறைய க்ளே எடுத்துக்கலாம். அதுக்கே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் குட்டியா. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஐஸ்கிரீம் ரெடி ஆச்சு. இப்போ ஐஸ்கிரீமுக்கு ஒரு போ பண்ணலாம்னு சொன்னேன்ல, அது என்ன கலரில் பண்ணலாம்? அதுவா, அது நம்ம ரெட் கலரில் பண்ண கான்ட்ராஸ்ட். அந்த ரெட் கலர் வேணாம்ப்பா, நம்ம அந்த ஆரஞ்சு கலரில் பண்ண கான்ட்ராஸ்டாக இருக்கும்ல கலருக்கு. ஆமாப்பா, போலாம் ரெடி. இதை வச்சு விட்டுறலாம் சைடில். போ ரெடி. இப்போ குட்டியாக அதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி பர்பிள் கலரில் ரவுண்ட் எடுத்து இன்னும் வச்சுக்கலாம். இப்போ மதர் ஐஸ்கிரீம் டால் ரெடி. இப்போ குட்டி ஐஸ்கிரீம் டால் ரெடி பண்ணலாமா? நம்ம குட்டி ஐஸ்கிரீம் டால் ரெடி பண்ணுவோம். ஃபேமிலியோட பண்ணலாமாப்பா நம்ம? நல்ல ஐடியா. இப்போ ஸ்மால் பேபி ஐஸ்கிரீம் டால் பண்ணணுமா? அதுக்கு ஓகே, இப்போ ஆரஞ்சு கலர் ஃபேஸ் எடுத்துட்டு இப்போ எல்லோ கலர் கொடுக்கலாமா குட்டிக்கு? ஆரஞ்சு கலர் ஃபேஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரெட் கலர் டேடுக்கு பண்ணிக்கலாம். இப்போ கோனுக்கு நம்மளுக்கு எல்லோ வேணும். கோன் மாதிரி செட் பண்ணிடலாம். கோன் ஐஸ்கிரீம் டால் ஃபாதர்.
ரெடி. இப்போ பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கண்ணு வாயில வச்சிடலாம். ஐ திங்க் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமாப்பா, ஐ திங்க் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே, டன். இந்த டீம் நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன்ப்பா, இந்த ஐஸ்கிரீம் டால் டீம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வாயும் ரெடி. இப்போ வாயா அழகாக வச்சுக்கலாம். வா கியூட். இப்போ டேடுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது எல்லோ கலரில் வைப்போமா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் தான் டைம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் தான் டைம். அதுதான் நம்ம 1 hour பண்ணியிருக்கோம். ஓகே, என்னப்போ ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குன்றாங்க. நம்ம சீக்கிரமாக வேறு பண்ணணுமே. இப்போ அது போர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. மதர் ரெடி, ஃபாதர் ரெடி. இப்போ பேபி டால் மட்டும் பண்ணணும். என்ன? ஆமாம், இது அதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி குட்டி பால் மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பேபி தானே பண்ணணும். ஆமாம், பேபிக்கு நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ் ரெடி. இப்போ பேஸ் எப்படி பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, கியூட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து பேபிக்கும் வந்து நம்ம எல்லோ கலர் ஃபேஸ் வச்சுக்கலாம். ஓகே, பேபி ஃபேஸ் கொஞ்சம் ஓகே, பேபி ஃபேஸ். பேபிக்கு இப்போ எல்லாமே பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் பேஸ் ரெடி பண்ணோம். இப்போ கண்ணு மூக்கு வாயில் பேபி கொஞ்சம் குட்டியாக தானே இருக்கும், நல்லா குட்டியாக பண்ணிடலாம். இப்போ பேபிக்கு ஐஸ் ரெடி. இப்போ வந்து லாஸ்ட்டாக வாய் மட்டும் வச்சிடலாம். வாய் கொஞ்சம் ஷேப்பு தான் இப்போ வரவே மாட்டேது எனக்கு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாப்பா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்போ அதுக்கும் எல்லோ கலரில் வைப்போமா? குட்டிக்கு எல்லோ வேணாம்ப்பா, ஃபேஸு கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதனால் இந்த ஆரஞ்சு வைப்போம். குட்டிக்கு குட்டியாக பண்ணிடலாம்ப்பா அந்த மாதிரி. இதுதான் கரெக்டாக இருக்கும். பண்ணி என்ன வச்சுக்கலாம். வாவ், ஐஸ்கிரீம் ஃபேமிலி அழகாக இருக்குல்ல? ஐஸ்கிரீம் ஃபேமிலி. இது ஐஸ்கிரீம் ஃபேமிலி டாப்பர். இது டாப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா? க்ளே காம்படிஷனில் நாங்கள் ஐஸ்கிரீம் ஃபேமிலி டாப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் மேம். வாவ், சூப்பராக இருக்கே. காட்டுங்க. இதாங்க மேம். வாவ், சூப்பராக இருக்கு பசங்களா. வாவ். ஓகே, உங்கள் க்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட் உங்கள் க்ளே ரெடி பண்ணுங்க. நான் முதல்ல யோசிச்சு வச்சிட்டேன். நம்ம ஃப்ளவர் பாட்டு தான் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிடலாம். வாப்பா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் பேஸு. பேஸ் வச்சிடலாம். பேஸ் எப்பவுமே எல்லோ கலரில் தானே இருக்கும். எல்லோ கலரில் பேஸ் வச்சுட்டு இன்னைக்கு ஃப்ளவர் வந்து ரெட் கலரில் பண்ண போகிறோம். நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னப்பா? ஆமாப்பா. நெக்ஸ்ட் சி டீம். வாவ், சூப்பராக இருக்குது பி டீம். சி டீம் நீங்கள் பண்ணுங்க ஆரம்பிங்க. மேமுக்கு நம்ம என்னப்பா பண்ணலாம்? மேம்ஸ்க்குலாம் ஹேண்ட்பேக்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம 2 ஹேண்ட்பேக் பண்ணுவோம்.
ஃபினிஷ் ஆயிடுச்சுப்பா. நம்ம மேம்கிட்ட கொடுப்போமா? ஓகே, வாவ், சி டீம் எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக் பேக். ஒரு கியூட் அழகா பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரைஸ் எல்லாம் 3 பேர்த்துக்குமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோ டு சி டீம். வாவ், எக்ஸலண்ட், கிளாப் ஹேண்ட்ஸ். சி டீமுக்கு என்ன ப்ரைஸ்னா இந்த டெடி பேர் கீச்சன் தான், இந்த கிளாஸ் டெடி பேர் கீச்சன். இந்தாங்க சி டீம், உங்களுக்கு கிளாஸ் டெடி பேர் கீச்சன். வாவ், கிளாஸ் டெடி பேர் கீச்சனோ, வெரி 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 தேங்க்யூ மேம். ஓகே, செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு, இன்னும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க வாங்கிட்டாங்க சி டீம். ஆமாப்பா, நம்ம செகண்ட் ப்ரைஸா தேர்ட் ப்ரைஸா தெரில, இரு வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு ரோஸ், அதாவது பி டீம். பி டீமுக்கு இந்த ரெயின்போ கிச்சன்ஸ் தான் கொடுக்குறோம். அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர் பாட். இந்தாங்க பி டீம், வெரி வெரி தேங்க்யூ மேம். And then third prize goes to E team. அவங்களுக்கு ஒரு கீச்செயின் தான், இது பர்ஃபெக்ட் கீச்செயின். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இப்போ தேங்க்யூ மேம். ஓகே, இந்த லீவ் டைமில் நான் ஸ்கூலில் உங்களுக்கு கூப்பிட்டனால ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த எல்லாருக்கும் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பிரின்சி ஆல்ஃபன்யா டீம் பண்ண க்ளே எப்படி இருக்கும், அப்புறம் ரோஸ் பங்கி பண்ண க்ளே எப்படி இருக்கும், அப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ண டீம் க்ளே எப்படி இருக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.